குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் அக்யூஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சிருக்காரு தயாரிப்பாளர், இயக்குனர் அவர்கள். அதாவது தமிழ் படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் தமிழ்ல தலைப்பு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோல சொல்லிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். ஆனா 100 படம் வருதுன்னா 98 படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணங்கிறது தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள்டே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு, அக்யூஸ்ட். அக்யூஸ்ட்னா குற்றவாளி. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூப் பார்த்தலாம். உதயா, ஏஎல் உதயா, அஜ்மல் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டத்துல ஒரு கட்சி தலைவர், அவர் மாவட்ட தலைவர், அவரை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அதுதான் படத்தோட அங்கிருந்து தான் கதை ஆரம்பிக்குது. உதயா வந்து கொன்னவர் அங்கேருந்து தப்பிச்சு போறாரு. அவரை வந்து போலீஸ் கைது பண்றாங்க. கைது பண்ணி ஒரு பக்கம் கைது பண்ண அவரை வந்து சில ரவுடிகள் வந்து கொலை பண்ண வராங்க. இன்னொரு குரூப் கொலை பண்ண வராங்க. இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில அவரை வந்து கான்ஸ்டபிள் வேந்தனிங்கிற கேரக்டர் வந்து அஜ்மல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அங்கிருந்து கடத்தி கூட்டிட்டு போறாரு. வேற பக்கம் சேஃப்டி பண்றதுக்காக கூட்டிட்டு போறாரு. மறுநாள் அவர் வந்து கோர்ட்ல வந்து அடுத்த நாள்ல வந்து கோர்ட்ல வந்து அவர் வந்து ஒப்படைச்சாரா இல்லையா, இதுக்கிடையில என்னென்ன இவருடைய உதயாவோட வாழ்க்கையில வந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்களை சந்திச்சாரு, என்னென்ன மாதிரியான சம்பவங்களை சந்திச்சாரு, அந்த கட்சி தலைவரை ஏன் கொலை பண்ணணும், இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த படத்தோட அக்யூஸ்ட் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் நல்லா இருக்கு. அதாவது ஜிவி பிரகாஷ் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அது நல்லா இருக்கு. படத்தோட பின்னணி இசை நல்லா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல பின்னணி இசை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல அவங்க என்ன டைலாக் பேசுறாங்கிறது கேட்காத அளவுக்கு மியூசிக் டைரக்டர் வாய்ச்சிருக்காரு. அவர் படத்தை பார்த்துதான் மியூசிக் வாய்ச்சாரான்னு ஒரு டவுட் ஒன்று வருது. ஒரு சில இடங்கள்ல நல்லா இருக்கு, ஒரு சில இடங்கள்ல இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு கூட சொல்லலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். படத்தோட சினிமாட்டோகிராஃபி, ஒளிப்பதிவு வந்து பாத்தீங்கன்னா அழகா மலைக்காடுகளையும் சரி, ஆந்திராவை சரி, தமிழ்நாடு, சேலம் அழகா படம் பிடிச்சிருக்காரு. யோகி பாபு வரக்கூடிய காமெடி காட்சிகள்லாம் வந்து யோகி பாபு வரக்கூடிய எல்லா காட்சிகளுமே காமெடியா இருக்கு. அதுக்கப்புறம் அஜ்மலுடைய அந்த கேரக்டரைசேஷன், கான்ஸ்டபிள் கேரக்டரைசேஷன் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சுபத்ரா அவங்க வந்து அந்த கட்சி தலைவருக்கு மனைவியா நடிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய கட்சி தலைவர் அந்த பவனுக்கு வந்து தம்பியா நடிச்சவர். அப்புறம் உதயாவோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், ஹீரோ உதயாவோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலம். கதாநாயகி வந்து பாத்தீங்கன்னா 2-3 வேரியேஷன்ல வந்து நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. அவங்க கேரக்டருமே யதார்த்தமான ஒரு பொண்ணு, கஷ்டப்படுற பொண்ணு அப்படிங்கிற அவங்க கேரக்டருமே நல்லா இருக்கு. படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. செகண்ட் ஹாப் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஓவராலா பார்க்கும்போது இந்த அக்யூஸ்ட் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திரைக்கதையை சுவாரஸ்யப்படுத்தி, அதாவது என்னன்னா அடுத்து என்ன நடக்குங்கிறது நமக்கே தெரிய வருது. அதை தெரியாத அளவுக்கு ட்விஸ்ட் மேல கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போயிருந்தா அந்த படம் பெரிய அளவுல ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் இந்த அக்யூஸ்ட் திரைப்படம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்றாங்க. உண்மையிலேயே அந்த கொலையை பண்ணது உதயாதானா இல்ல வேற யாராவதா, இவங்களுக்கு இந்த உதயாவை கொலை பண்றதுக்கு எதுக்கு இந்த ரவுடியை துரத்துறாங்க, போலீஸ்காரங்க ஏன் துரத்துறாங்கிற அந்த சஸ்பென்ஸ் இருக்கு. அந்த சஸ்பென்ஸுக்காக வந்து 2 மணி நேரம் நம்ம உட்கார வச்சுட்டாரு இயக்குனர். அதுக்காக இந்த படத்தை வந்து நம்ம வந்து ஒரு தடவை பார்க்கலாம். படம் ஓகே, ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ அக்யூஸ்ட் படத்தோட திரை விமர்சனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டன் அழுத்துங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி அவங்க கிட்ட சொல்லுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும், ரசிகர்களுக்கும், பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.